இவன் பின்னாடி வாங்கியா. அவன் பின்னாலன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடி இடிச்சுக்கிட்டு இருக்கான் பாரு, போடா. இப்போ நம்ம மிஷின் என்னென்னா இம்பாசிபிளான மிஷினை கம்ப்ளீட் பண்ணுறது. நம்ம டீமின் பேர் மிஷின் இம்பாசிபிள். இதுக்கு மேலே ஒரு ரயில்வே ட்ராக் இருக்கும்ல, அதுக்கு மேலே போயிட்டு இருக்கு. ஃபோன்லேயே லொக்கேட்டு போட்டால் காமிக்க போகுது. ஆளுக்கு லொக்கேட் ஸ்லாஷ் லொக்கேட்டுன்னு போட்டாலே காட்டுதா. டேய் போடா, எங்கடா என்னடா பண்ணிருக்கேன்? வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? இந்த மாட்டு மணிக்கு தான் ஏன் வர மாட்டேங்குது. புரிகிறது. இடிக்காம வாங்கயா. இடிக்காம தான்டா வர ட்ரை பண்றேன்டா. டே எங்கடா போறேன்? டேய் எல்எஸ் போட்டியா இல்ல எதுக்கு போட்ட? வண்டி ஏற மாட்டேங்குது. எல்எஸ் டு எஸ்எஃப். எல்எஸ் டு எஸ்எஃப் எதுக்குடா போற பைத்தியக்காரா? எல்எஸ்ல இருக்கிறது தான் போட சொல்றாங்க. கிக்கடா. அதான்டா எல்எஸ்க்குள்ள டு எஃப் போறது தான்டா எல்எஸ்க்குள்ள சுத்தம். எல்எஸ் மட்டுமே சுத்தும் பாரா. டவுன் பஸ்ஸுடா. அட பாவி. அப்படி சுத்துறதா? அப்போ ஊருக்குள்ள தான் நம்ம போகணும். இதே குரூவ் ஸ்ட்ரீட் கிட்ட போய் நிப்போம், ட்ரெயின் வரும்போது பார்த்துப்போம். ட்ரெயினா? பஸ் ஐடில் உட்ல இருக்குடா. இல்ல பஸ் ஐடில் உட் போ. அட பாவி, ட்ரெயினுக்கு போட்டுடா. தர்க்குரி ஐடில் உட்ல இருக்குடா. போடா ட்ரெயினுக்கு போட்டுடா. ஐடில் உட். யோசிக்கிறேன்டா, எல்எஸ் டு எஸ்எஃப் தான்டா போகுது. பஸ்ஸை பார்த்துட்டேன். எஸ்எஃப் பஸ்ஸை பார்த்துட்டேன். எங்க பேங்க் கிட்ட. பேங்க் சைடு போயிட்டு. பேங்க். பஸ் ஸ்டாண்ட் போயிடுச்சு. போகடா. பஸ் ஸ்டாண்ட்ல ஃபால்ட்டா? அடுத்த ட்ரிப் வருவோம். அடுத்த ட்ரிப் ரத்தீஷ் குமார் வரான். அவனே எல்லாரும் அங்க வந்துருங்க. டியூட்டி போட்டோம். டியூட்டி போடுவானா? போட்டானா விட்டுருங்க, போடலன்னா தூக்கி போடுங்க. நான் இதுக்கு சேஸுக்கு இது எடுத்துட்டு வந்திருக்கேன். ஹெல்மெட் போட்டு நின்றுட்டு இருக்கேன். கார் ஓட்டவே தெரியல. அது கொஞ்சம் கஷ்டம். டேய் இங்கேயே பிளாக் பண்ணி வண்டி டேமேஜ் ஆகாதீங்கடா. மூவ்மெண்ட்ல இருக்கு முஸ்ல பிளாக் பண்ணலாம்டா. இவன் இங்கேயே சுத்து போட்டாங்க. பேங்க்ல இருக்கீங்களா? பேங்க்ல பஸ் ஸ்டாண்டு பேங்க்ல. நீ எங்க இருக்க? பஸ் ஸ்டாண்டு பேங்க் பக்கத்துல தான் இருக்கு. ஏன் பொறுத்திருக்க? சரிடா, எங்க இருக்க? நான் ஆமினேஷன் கிட்ட இருக்கேன். இவன் டேய் வண்டி ஓட்ட தெரியலன்னா சாவடிச்சிருவான்டா. மாட்டு மணி ஏன்டா இடிச்சுக்கிட்டு இருக்கேன்? போற ரூட்ல ஏதாவது ஸ்கெட்ச் போட்டு மறைப்போம். ஸ்கெட்ச் போட்டு வராத ரூட்ல எல்லாம் நான் ஏத்திட்டு வண்டி வந்துட்டு இருக்கேன். வண்டி ஏற மாட்டேங்குது. நீ பேங்க் வர சொன்னா எங்கடா வந்துட்டு இருக்க? பேங்க்குக்கு பின்னாடி ஒரு ஸ்டெப்ஸ் போகும்ல. பையன் கிளம்பிட்டான்டா. ஃபர்ஸ்ட் ஸ்டாப் எங்கன்னு தெரியலடா. எல்எஸ்ன்னு போட்டிருக்கு. பஸ் டிரைவர் எல்எஸ்ன்னு போட்டிருக்கு. பார்த்துக்கலாம் பஸ்ஸை. வாங்க அப்படியே போங்க. அது பின்னால போயிட்டு இருக்கேன். ஒரு ஸ்டாப்பிங் வந்தோட நின்றுச்சுன்னா அந்த இடத்துல அவனை பிளாக் போடுறோம். ஜெஃபர்சன் சைடு போயிட்டு இருக்கு. லைனா 1 by 1 நில்லுங்க. அப்படியே லைனா ஆடுறா. எப்படி போகுது? ஜெஃபர்சன் ஸ்டாப் நிற்கும். சீக்கிரமா எல்லாம் சீக்கிரமா. ஜெஃபர்சன்ல எந்த இடத்துல? மாட்டல். ஐயோ இப்பவுமே இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மாட்டல போடு. வரிசையா நில்லு. இரு மாட்டு மணி அப்படியே இடிச்சிட்டே இரு அவனை. ஒருத்தன் போஸ்ட் கொடுங்கடா. அப்படியே ஃபோர்ஸ் கொடுங்கடா. ஸ்ட்ரைட்டா பஸ்க்கு. அது மாட்டு மணி கொடுக்குறான். நாங்க 2 பேரும் சைடுல நின்று இருக்கோம். மாட்டு மணி கேப்டன் மண்டை வெடிச்சிட்டான். வாங்க நம்ம மிஷின் கம்ப்ளீட் பண்ணுவோம். அடுத்த ஸ்டாப்பிங்ல போய் நிப்பாட்டலாம். நிப்பாட்டுங்க. இந்த டைம் வேற மாதிரி வேற புஷ். எல்லாரும் இடி. வண்டி இடி. எல்லாம் இடிக்கிற மாதிரி பாரு. நான் இடிக்க முடியல. வண்டிக்கு வந்துருச்சு. ரெஸ்ட் இன் பீஸ். போங்க நான் வரேன் போங்க. வந்துருச்சுடா. இன்னொன்று ஒரு வண்டி அங்கே நிற்கிது. அது டேமேஜ் இல்லைன்னு நான் அதை எடுத்துட்டு வரேன். போங்க. வண்டி எங்கே போகுது? நீங்கள் எங்கடா போயிட்டு இருக்கீங்க?
டேய் எனக்கு மண்டை பிடிச்சிருச்சு. எங்க போயிட்டு இருக்கு பஸ்? பார்த்தேன். வண்டி குரூ ஸ்ட்ரீட் சைடு, அந்த ட்ரெஸ் ஷாப் சைடு. இந்த வண்டி டேமேஜில் தான் இருக்கு. சை ஒரு ஒரு இது பண்ணலான்னு வந்தா இப்படி மண்டை அடிக்குது. நான் கண்டென்ட் கிடைச்சது எங்களுக்குலாம் வந்து போய் பறந்து விழுந்துட்டு இருக்கோம். நான் மாட்டு மணிலாம் வண்டி வேற எடுத்து வராங்களே, இந்த வண்டி டேமேஜ் ஆயிடுச்சு. எங்க இருக்கீங்க? பஸ் எங்க பாத்தீங்க? குரூ ஸ்ட்ரீட் பேக் சைடு போயிட்டு இருக்க வாக்கு. சரி ஃபர்ஸ்ட்ல இருந்து போவோம். எல்லாரும் போய் புது வண்டி எடுத்துருவாங்க. என் வண்டி டேமேஜ் ஆகல. ஓகே. என் வண்டி தான்டா டேமேஜ் ஆகுது. எல்லாரும் ரெண்டல் அதான் ஜேடி வரதான் லேட் ஆகுதுன்னு தானே நம்ம அந்த ட்ரக் எடுக்கல. வாங்கி எல்லாம் ஆயில் மேக்கர் ட்ரக் எடு வா. நம்ம வந்து அந்த பஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி வண்டி எடுக்கணும்டா. எவனா இங்கே டாக்ஸி டிரைவர் இருக்கீங்களா? பஸ் எடுத்துட்டு வரலாம். டாக்ஸி டிரைவர் இல்லையே. எல்லாம் ஃபர்ஸ்ட் சிட்டி அல்வா கேக்குதா? எல்லாம் இல்ல என்ன வெஹிக்கிள் எடுக்கணும்? ஆயில் மேக்கர் வண்டியா? ஃபர்ஸ்ட் சிட்டியால் வந்துட்டு ஆயில் மேக்கர் எடுத்துக்கோ ஜாப். நம்ம குப்பை வண்டிய ரெண்ட் எடுத்துருவோமா? குப்பை வண்டி கரெக்டா இருக்குமா இல்லைன்னா ஆயில் மேக்கர் வண்டி கரெக்டா இருக்குமா? அது ஸ்பீடா போகாது. குப்பை வண்டி ஸ்பீடா போகாது. வண்டி ஆமா ஸ்பீடா போகாது. ஏதாவது ஒரு வண்டி சொல்லுங்க. குப்பையா ஆயில் மேக்கரா? ஜாப் எடுத்தாதான் எடுக்க முடியுமா? எங்கடா இருக்கீங்க? எந்த வண்டி எடுக்கிறீங்க? கிளப்பா என்னது? சிட்டியால் வந்து இது ஆயில் மேக்கர் எடுத்துக்கோ. ஆயில் மேக்கர் எடு. மாட்டு ஒன்றும் இல்லையா, ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்னு சொல்லி அதை போடுங்க. ரெண்டாவது அட்டம்ப்ட் இந்த லாரி வச்சு இதை போடுவோம். ஓகே வாங்க போலாம். மாட்டு பண்ணி என்னை கூட்டு போய் அந்த வண்டிக்கு டிக்கெட் விழுந்துருச்சு. அன்ட்ரைன் பண்ணிட்டு வரேன். என் வண்டி தான் தீ பிடிச்சிருச்சு. முடிஞ்சு எங்க வண்டி கதையா முடிஞ்சிருச்சா? சரி அப்ப இந்த வண்டி நீ ஓட்டு. கிளப் எடுத்து நீ ஓட்டு. ரத்தீஷும் வரேன்னு சொல்ல. அவன் கால் பண்ண எனக்கு. அவனை சேர்த்து போ. நம்ம பண்ணிட்டு சொன்னேன். நான் எனக்கு கால் பண்ணா நான் பேசுறது அவனுக்கு கேட்கல. எனக்கு பூச்சி அவனுக்கு பூச்சி. அவன் எனக்கும் கால் பண்ணா நான் பேசுறது அவனுக்கு கேட்கல. அவனுக்கு தான் பூச்சி. நம்ம ரேடியோல இருந்தனால அது பூச்சி ஆயிடுச்சு. நான் ஏடி தெரியல. வாய்ஸ் ஓவர் கொடுக்குறீங்க. அது அப்படிதான் இருக்கும். நடுவுல தானே கால் வந்துச்சு. ரேடியோல இருக்கும்போது நடுவுல தானே கால் வந்துச்சு. கரெக்டா டேமேஜ் பண்றான்டா. டேய் இருடா. ஒரு நாளா எடுங்க அப்புறம் அவ்வளவுதான். இருங்க. வண்டி பேரு டிஎஃப்டின்னு இருக்கும் பாருங்க. எனக்கு நான் வண்டி எடுக்கும் போதே கூட ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க. பாரு இங்க பாரு. நான் வண்டி எடுக்கும் போதே கூட ஒரு வண்டி கொடுத்துருக்காங்க. வெளியே வந்து பாருங்களேன். யாரியா ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம்? நான் எடுத்து அந்த ஹலோ வணக்கம். நான் எடுத்துட்டேன். ஐயோ என்ஜாய். மாட்டு வண்டி. சரி இங்க பத்தியா? சரி இங்க பத்தியா? எடுக்கும் போதே எனக்கு ஒரு வண்டி எங்க இருக்கா? என்னடா பண்ணி வச்சிருக்க? டேய் நவுன் படா. நீ என்ன பண்ண? ஒண்ணும் இல்ல. கொடுக்க போறாரு. போய் சிட்டியால ஆயில் மேக்கர் ஜாப் எடுத்துட்டு டிஎஃப்டின்ட்டு ஒரு வண்டி ரெண்டல்ல எடுத்துட்டு வா. நாங்க சொல்ற லொகேஷன் வா. அந்த இடத்துல இந்த வண்டி என் வண்டி மேலே நல்லா இருக்கு. பிகாஸ் நான் ஈஎம்ஸ்ல வேலையில இருக்கேன். தக்குரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சைடு ஜாப் எடுக்கலாம்டா தக்குரி. எவையா கொட்டாய் விட்டுக்கிட்டே பேசுறது? கொட்டாய் விட்டுக்கிட்டே பேசுறான். இல்ல கலாய்க்கிறாராம். கிரிஞ்சு அவாய்டு. சரிடா பஸ் எங்கடா இருக்கு? அது எங்கடா? சிட்டியாலுக்கு மேல போயிட்டு இருக்கு. சிட்டியால் போயிட்டு இருக்குடா பஸ். சிட்டியால் போதா? சிட்டியால் மேல பஸ் கிடையாதுடா. பிளேனா ஏதோ போகுதுடா. ட்ரெயின்டா சாரா. திருப்பி பஸ் ஸ்டாண்டே வாங்கடா. பஸ் ஸ்டாண்ட் லொகேட் போட்டு பாருடா. ஜிபே பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். கையில 53 ரூபா தான் இருக்கு. அது நீ எடு மைனஸ்ல விழுகும். நீ முதல்ல போய் சிட்டியால ஜாப் எடுறா பைத்தியக்காரா. எடுத்து என்ன பண்ண? நாங்க இப்ப பஸ் இருக்குல்ல டிரான்ஸ்போர்ட், அந்த பஸ்ஸை நாங்க நிப்பாட்ட போறோம். வரியா இல்லையா? வரலன்னா மூட்டு போ.
அதை நிப்பாட்ட முடியாதே. ஏர்போர்ட்ல இருக்கு ஏர்போர்ட்ல இருக்கு ஏர்போர்ட்ல இருக்கு ஏர்போர்ட் அந்த வந்துகிட்டு இருக்கீங்க. இந்த பாத்தியா சரி, ஃபர்ஸ்ட் மாத்தி போய் எழுதுவோம். கொயட் ஜாப் போட்டுட்டு ஆயில் மேக்கர்ல போய் ஆயில் மேக்கர் ஜாப் எடுத்துக்கோ. ஐயோ ஃபர்ஸ்ட் ஏர்போர்ட் பதில் வேற எங்க போயிட்டு சரி ரத்தீஷ் இப்ப குவைட் போடுறியா அது டக்குன்னு வந்து இந்த குவைட் அது ஆயிருதா கன்ஃபர்மேஷன் கேக்கும். அது பஸ் வருது கன்ஃபர்மேஷன் பஸ் வருதியா கன்ஃபர்மேஷன் இல்ல சொல்றேன் சும்மா. ரைட் இல்ல சாப், நான் வந்து ஏற்கனவே குவைட்ல தான் இருந்தேன். குவைட்ல தான் இருக்கேன். என்ன லைனா கிரிஞ்சு பண்றாரு. பஸ் ஸ்டாண்ட்ல நுழைஞ்சிருச்சு. பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கா? அப்ப பஸ் ஸ்டாண்ட் வாங்க எல்லாரும். ஏர்போர்ட் பஸ் ஸ்டாண்ட் வாங்க. நான் பார்த்த பஸ் ஏர்போர்ட். ஆனா இப்போ உண்மையிலே ஒரு பஸ் உள்ள நுழைஞ்சிருக்கு. உள்ள நுழைஞ்சிருக்கேன். ஏய் நம்மளுக்கு வேணும்ன்றது டவுன் பஸ் எங்க இருக்குன்னு மட்டும் பாரு. டவுன் பஸ் தான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருக்கு. டவுன் பஸ் வந்து டவுனுக்குள்ள இருக்குங்க. ஏய் அவன ரேடியோ விட்டு போக சொல்லுங்கடா. இல்ல நான் ரேடியோ மாறிடுவேன்டா. பேசலாம் ஒழுங்கா பேசணும். தற்கொலை வேற பேசக்கூடாது. மெரினா பீச்ல பேசுங்கயா. பஸ் டிரைவர் நில்லுங்க. டேய் மெரினா பீச்ல இருக்குன்னு காட்டுது டவுன் பஸ். நீங்க எந்த பஸ்ல நிப்பாட்டிட்டு இருக்கீங்க? இந்த இடத்துல ஒரு பஸ் வந்து நின்றுருக்கு. 3 பேர் இருக்கும் இங்க. அது வேற எங்கேயோ எஸ்எஃப் போச்சுன்னா என்ன பண்றது? அது வேற. ஐயா பஸ் ஏதாவது சின்ன ஹோல்ல போற மாதிரி ஏதாவது வழி இருக்கா? ஹோல்ல போறதா? இல்ல புரியல எனக்கு. இல்ல சின்ன கேப் உள்ள இது இந்த ட்ரெயின் பஸ்யா, வெளியூர் போற பஸ். ஆமா. இல்ல அந்த முன்னாடி இது ட்ரெயின் இல்லையா? ட்ரெயின் தான் ஹோல்குள்ள போடும். ட்ரெயின்னா ஹோல்குள்ள போடும். ஆமா அதனால கூட டனல்ல மறைச்சிரலாம். டேய் அது ஒரேடியா போய் சேர்ந்துரும்டா. இது டாக்ஸி கூட பக்கத்துல இருக்கு பாத்தியா? அதை ஒரேடியா போய் நிப்பாட்டுவோம். சேர்ந்துருவாங்கடா. ரெடியா ஐயா போய் எந்த வண்டி எடுக்கணும்? DFT 300. ஓட்டுற வண்டி தான். ஓட்டுற வண்டி பெரிய லாரி மாதிரி இருக்கும் பாரு. அந்த ஓட்டுற வண்டி எடுத்துரும். இங்க ஒரு பஸ் போயிட்டு இருக்குடா. இங்க வாங்கடா. அது ஓட்டுற வண்டி எனக்கு தெரியாதா? போ டக்கு இவங்க அதான்டா பஸ்ல அதான்டா சொல்லிட்டு இருந்தோம். நான் வந்துட்டேன். ஆனா டிரைவர் கொஞ்சம் அப்படியே நிப்பாட்டுக்கு. டிரைவர் எங்கேயா வரணும்? நில்லுங்க. இது பேங்க் கிட்ட வா. அண்ணே வண்டி நிப்பாட்டுனே. பேங்க் வா. அது மேலே ஏறுதுடா. வைனோட்டு மேல SF போகுது அந்த பஸ். எஸ்எஃப் போற பஸ். சைடுல முன்னாடி போறேன். வெயிட் பண்ணு. நிப்பாட்றா. இருறானே. டிரைவர் எனக்கு கன்ஃபார்ம் அடிச்சிரும். அது மட்டும் கன்ஃபார்ம். ஏய் இதுடா மாஸ்டர் படம் ரீ அனிமேஷனோட வசமா போதுடா. ரீமேக்கிங்கோட. ஏய் தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்கான்டா. மோசமா லியோ நிப்பாட்றேன்டா பஸ். பாருடா டேய். ஸ்பீடு என்ன 3 இது காட்டுது எனக்கு. 3 PD காட்டுதா? சொல்றேன். வா முன்னாடி நில்லு. எல்லாம் பிளாக் போடு. ஒருத்தன் பஸ்ஸ பார்த்த மாதிரி நில்லு. ஒருத்தன் பஸ்ஸ பார்த்த மாதிரி திருப்பி நில்லுங்க. இன்னும் மிச்சதெல்லாம் என்ன மாதிரி நில்லுங்க. ஏய் இதுல நிப்பாட்டு. இதுல நீ மாட்டு மணி நீ பஸ். என்னடா நடக்குது? பூந்து போகுது பஸ். நான் சொல்ற மாதிரி இல்லைங்க. இந்த பஸ்ஸுக்கு பக்கத்துல நிக்கிறவன் பஸ்ஸ பார்த்து ஒரு ஃபோர்ஸ் கொடுங்க. பேலன்ஸ்லாம் அதுக்கு ஆப்போசிட்டா நின்று பிரேக்க மட்டும் அழுத்துங்க. இம்போண்ட் போற பிரிட்ஜுக்கு வந்துடுறா ரத்தீஷ். அங்கதான் போவேன். ஏய் ஸ்டாப் நிப்பாட்டு ஸ்டாப். யோ எக்கே மறக்குறீங்க. யாரு அது? எக்கே மறக்குறீங்க. கார் கவுத்துட்டா. ஏய் லாரி மேல பார்க் ஆயிடுச்சா? இருங்க. ஐயோ அதாச்சு பஸ் என்னாச்சு நில்லுங்க. ஐயோ நான் போயிட்டு இருக்கேன் என் பாட்டுக்கு. அடஸ்டோ வண்டி ஃபுல் டவுன்யா. யார் வண்டி கவுந்துச்சு? குள்ளநரி வண்டி போயிட்டு இருக்கேன் நானு. இருங்க நான் கவுந்த வழியாவே வந்துட்டு இருக்கேன். போதர்ல சொல்லிட்டாரு. பறந்து வந்தேன். ஏய் பஸ் வாங்கடா. டக்குன்னு வாங்கடா. வண்டி டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. இவன் என்ன பிக்கப் பண்ண வர வேண்டியது. அந்த ப்ளூ கலர் பிளிப்பா நீங்க? ப்ளூ கலர் பிளிப்பா? என்ன சொல்ற? காட்டுது எனக்கு. ஏய் என் வண்டி கவுந்துருச்சுலே, காப்பாத்துங்களே.
லொகேஷன் ஆம்பல 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 யாருக்கும் அஞ்சாத யார் நீயா நரி? அப்பதான்டா டேய் பறந்தேன் கவுந்துச்சுடா. ஏய் என் ஐயோ வண்டி இம்பொண்டு கவுந்துச்சா? வந்துட்டேன்யா. ஏய் திருப்பி விடுங்கடா வெடிச்சிட போகுது. ஐயோ சரிக்கிட்டே போகுது. இடி 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 இடி. வண்டிலாம் இடிடா, என்ன மறந்துட்டு பண்றீங்க? போய் ஸ்டீவ் தண்ணிக்கு நோக்கி போகுதுடா. ஐயோ பஸ் வருதியா ஒரு பஸ். அதை தடுத்து நிப்பாட்டுறத நம்ம யாரு இல்ல யாரு என் கூட சேர்ந்து தண்ணியில விழுந்தது? நான் இல்ல. பிக்கப் பண்ண வாங்கியா யாராவது என்னைய? காப்பாத்துக்கியா? இரியா போய் கார் எடுத்துட்டு வரேன் இருங்கயா. பஸ் நிப்பாட்டுற போய் ஒருத்தரும் ஒரு மூலையில போய் விழுகிறீங்களேடா. ரைட்டு வாங்கி இப்போ ட்ரெயின் நிப்பாட்ட போலாம். ஏய் இதாச்சும் உசுரோட வந்தேன்டா, அது வரமாட்டேன்டா. நான் வரல. ஏன்டா பயப்படுற? டேய் ட்ரெயின் அடிச்சுட்டு இருக்குன்னு செத்துருவோம். பஸ் இடிச்சா வச்சு பாதி தான் இதுவாகும். பயப்படியா குமாரு? அந்த பஸ் நிப்பாட்ட முடியலையே. பயப்படல, கண்டென்ட்டுக்காக உசுர விட முடியாது. ரைட்டு யாரா பிக்கப் பண்ண வரீங்களா? ஐடி சொல்கிறேன். இருங்க கராஜ் போயிட்டு இருக்கேன். கார் எடுத்துட்டு வரேன் இருங்க. நான் இப்போ பக்கத்தில் ஒரு குப்பை தொட்டி இருந்துச்சு, அதில் புறக்கிட்டு இருக்கேன். கிடைக்குதாட்டு. கரெக்டான வேலையை தான் பார்க்குறீங்க. உங்களுக்கான வேலையை தான் பார்க்குறீங்க. ஐயா என் வண்டி எங்க வந்துருச்சியா? நீ தான்டா டிரைவர், நீ மட்டும்தான்டா டிரைவர். ஐயா நீ அதை போய் எப்பயும் லியோ கவரும் இன்னைக்கு எனக்கு வந்துருச்சியா? தலையினாலும் அந்த பஸ் நிப்பாட்ட முடியாது. அமைதியா போய் தூங்குங்க எல்லாரும். அதுதான் நானும் சொல்றேன். முடியாதை முடித்து காட்டுவதே மிஷின் இம்பாசிபிளோட டீமின். அமைதியா போய் தூங்குனா தலைவரே ஓல்டன் ஏறு பிக்கப் நரி எங்கடா இருக்க? நரி எங்க இருக்க? இது பழைய இது செகண்ட் ஹேண்ட் டீலர்ஷிப். ஐயோ என் வண்டி கவர்ந்தோம், நான் வந்து போயிட்டே இருக்கியா? நான் அப்படியே மெக்கு கராஜ் வந்துட்டேன். இதுடா குரூட்டி டீலர்ஷிப்டா, பழசு இந்த இது கிட்ட இருக்கும் பாத்திருக்கியா? ஃப்ளீகா பக்கத்துல. அங்க வந்து குரூட்டி டீலர்ஷிப்பா இல்ல செகண்ட் ஹேண்ட் டீலர்ஷிப்பா? குரூட்டி. இப்போ அத செகண்ட் ஹேண்ட் டீலர்ஷிப்பா மாத்த போறாங்கங்களே. ஆமா. இப்ப அது குரூட்டினே சொல்லிருக்கலாம்டா. அதான் குரூட்டின் அதுக்கப்புறம் மாத்தி. ஐயோ வரீங்களா? சில்லியாடு போவோம். சில்லியாடு போய் ஏய் போறதுல நிறைய நிறைய கண்டென்ட் ஏற முடியலடா என்னால. கொஞ்சம் தள்ளி வா. கதவை இப்படி எங்கடா போற? யார கூப்பிடணும்? வேற யாருக்கா பிக்கப் வேணுமா? வண்டி டவுன். என்ன இம்பவுண்ட்ல இருக்கான் அவன். விழுகிறது தான் விழுகிறீங்க. கொஞ்சம் தள்ளி போய் விழுகலாம். எல்லாரும் ஒரே இடத்துல விழுந்திருக்கீங்க. ஆனா ஒண்ணு கூட ஒழுங்கா இல்லடா. எனக்கு என்ன தெரியுமா, நான் போய் வண்டியை கவுத்துட்டு போய் ஸ்டீவ் அகஸ்டின் வண்டியில போய் விழுந்தேன்டா. ஆமா அப்படியே என்னோட இது லோடுல ஏறிட்டு அது போடலாம். ஸ்டீவ் என் வண்டியை பிட் அடிச்சு தீப்பி விடுறேன்ட்டு என் கூட பின்னாடியே வந்து தண்ணியில விழுகிறான்டா. பிரேக் எடுத்து தண்ணியில விழுகிறான்டா. நான் முடிஞ்ச அளவுக்கு பிரேக் அழுத்தினேன். மாட்டு மணி பிரேக் எடுத்து நின்றப்புறம் ஆக்சிலேட்டர் கொடுத்தான், தண்ணியில விழுந்துருச்சு. மாட்டு மணி அவ்வளவுதான் சொல்லிக்காமலே ஓடிட்டா. போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தெரியலையே போயிட்டானா என்ன? ஆமாடா போயிட்டான்டா. சொல்லாமலே போயிட்டான்டா. நானும் என்ன கலெக்டரிங்கன்னு வந்து பார்க்கலான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. கலெக்டரிங்க பாத்தீங்களா? இஎம்எஸ்க்கு திமிரு. மாலை திரும்ப ரெண்ட் மெக்கிக்கு அவ்வளவு திமிரு இருக்கும்போது இஎம்எஸ்க்கு இருக்க கூடாதா? நரி ஒரு 15,000 கொடுத்தனா பண்ணிடலாம். 67 ரூபா இருக்குடா என் கையில. நரி நாளைக்கு வந்து அவுட் ட்ரிகர் பீடிட்டு ஒரு கண்டென்ட் இருப்போமா? சரி அதுக்கப்புறம் இது காப் பைட்டிங் அதெல்லாம் சிம்பிள்யா. ஜி கண்டென்ட் கிடைக்கும் ஜி. காப் பைட்டிங்கா இருந்தா கண்டென்ட் கிடைச்சதுல கோவா போறியா? அதுக்கப்புறம் கண்டென்ட்டே எடுக்க முடியாது. என் தலைவன் நான் வந்தான் ஜானி சின்ஸ் அன்னைக்கு அவுட் ட்ரிகர் பீடிட்டு ஒரு வீடியோவே போட்டோம்டா.
ஆமா. அது ஈஸியா சார், ஒரு கேஸ் கொடுக்கணும்னா பார்த்தேன். அவங்களே ட்ரிகர் ஆயிடுறாங்க. இல்ல நாங்களாம் போய் நின்னாவே ட்ரிகர் ஆயிருவாங்க. நீங்க லியோ தானே, நீங்க ஜேடி தானே, தூக்கிட்டு போய் உள்ள போடுறாங்க. என்னையெல்லாம் இப்போ நாளைக்கு சேதுபதி என்னை பார்த்தானா நீங்க குள்ள நிறைய தானே வாங்க போலாம் ஜெயிலுக்கு. அதுதான் நான் பேசினாலே சார் உங்க ஐடி கார்டு கட்டுங்க அப்படின்பான். சார் கம்ப்ளைண்ட் சார். எங்கேயோ கம்ப்ளைண்ட் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. பேர் கரெக்ட், என் கெஸ் கரெக்டா இருந்தா பேரு நிறைய தான் இருக்கும். ரைட்ரா. ஒருத்தன் வந்து குள்ளநரி எப்படி இருக்கேன்னு கேட்டதுக்குலாம் நீ தான் குள்ளநரி வா போவோம் அப்படின்ட்டு செக் பண்ண வரான்டா. சரி வா, என்ன பண்ண இப்போ? நாளைக்கு வெடிச்சிட்டு மண்டே வெடிச்சிட்டு கிளம்புங்க. ஏோ 11:30க்கு பேச்சை எடுத்துட்டு கிளம்பலாம். அது வரைக்கும் ஏதாவது பண்ணலாம். ஜோ இந்த 1/2 மணி ஒரே இந்த நேரம் படியெல்லாம் தாங்காது. நாளைக்கு வேணா ஏதாச்சும் பண்ணுவோம். நாளைக்கு பார்க்கலாம்.